ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மேம்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். என்னோட ஒரு சண்டே விலாக் பார்க்குறதுக்காக. ஏன் ஸ்பெஷல் டே அப்படின்னு போட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டேங்க. ஏன் பூஜையில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடியெல்லாம் கூப்பிடுவாங்க. ஒர்க்கிங் விமனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே சண்டே தான். போகணுமா இவ்வளோ தூரம் அப்படின்லாம் யோசிப்பேன். பட் ஆனால் இந்த கால் உடஞ்சி 4 மாதமாக வீட்டில் இருக்கும்போது தான் தெரிஞ்சது, சில விஷயம்லாம் நடக்கும்போதே என்ஜாய் பண்ணணும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா, சரி அது தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் மெட்ரோ இருக்கிறதுனால ஆக்சசிபிள். கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சண்டே காலையிலே வேகமாக வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் கட்டியாக வாங்கிட்டு வந்துட்டு வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி ஒரு ஏர்டைட்டாக போடலான்னு சொல்லிட்டு கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டிருக்கேன். என்ன தான் நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டால் கூட அது கொஞ்சம் கட்டி ஆக தான் செய்யுது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், எந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாக்கா ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நான் பார்த்திங்கன்னா சண்டே காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி பீட்ரூட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு கேர்டில் ஒரு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் டீயை வச்சு குடிச்சிட்டு அந்த டைம்லேயே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெருங்காயம் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே வேக வச்ச பீட்ரூட்டையும் போட்டு அரைச்சி மாவில் நல்லா கொட்டிக்கோங்க. ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே போட்டுட்டு என்னெல்லாம் பொருள்லாம் ஆட் பண்ணணுன்றதையும் நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கோதுமை மாவு, ஓமம் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம், இல்லை பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஸோ நான் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, மொத்தமாக கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை எடுத்து இதில் போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து நார்மல் ஆஸ் யூஷுவல் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து இன்னொரு முறை அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி மாதிரி திரட்டி போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். சாட் மசாலா போடுவாங்க. இந்த மாதிரி தயிரில் கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் போட்டு அரைச்ச ஒரு சைட் டிஷ், சட்னின்னு வச்சுக்கோங்களேன். பசங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. நான் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்புனேன். கிளம்பி போகும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப மாதம் கழித்து மெட்ரோவில் போனேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப ரஷ் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட மெஜஸ்டிக் போனோடனே மெட்ரோவே காலி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலை வச்சுட்டு நான் ஸ்டெப்ஸ் ஏறும்போது தான் நினச்சேன், என்னை பார்த்து எல்லோரும் ஹேண்டிகேப்டு அந்த அளவுக்கு நினச்சிருப்பாங்கன்ற மாதிரி. ஏன்னா இன்னுமே மொத்தமே நம்ம வெயிட் இந்த பாதத்தில் தான் போகுதுன்றதுனால பாதத்தில் ஃப்ராக்சர் ஆகிறது, காலில் ஃப்ராக்சர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே பூஜையில் பார்த்தோம். ரொம்ப நல்ல விசேஷமாக இருந்தது. பூஜை முடிகிற டைமுக்கு தான் நான் போனேன் அங்கே. இது பார்த்திங்கன்னா அலங்காரம் அவங்க பூஜாரியே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தாம்பூலம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வரும்போதே பார்த்திங்கனாக்கா வரமகாலட்சுமிக்கு சில ஐட்டம்ஸ் அப்பப்போ தான் ஞாபகம் வரும் இல்லையா, சரி வரும்போதே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சுத்திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கனவு மேம்பட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.